சாந்தி. அவ்யக்த சமிகை 17 जून 2026। बाप दादा को सबसे प्यारे साफ दिल वाले बच्चे हैं। साफ दिल सदा बाप दादा के दिल तख्त नशीन है। பாப் தாதாவிற்கு மிகவும் பிடித்தமான குழந்தைகள் யார் என்றால் சுத்தமான மனதுடையவர்கள். அவர்கள் பாபாவின் இதய சிம்மாசனத்தில், அதாவது பாபாவுக்கு ரொம்ப பிடிச்ச குழந்தையா இருக்காங்க. वे वृत्ति में, दृष्टि में, बोल में, संबंध संपर्क में सरल और स्पष्ट एक समान दिखाई देते हैं। ஸோ அவங்க உள் உணர்வுலையும் சரி, திருஷ்டிலையும் சரி, பார்வையிலையும் சரி, சம்பந்த தொடர்புலையும் சரி, பேச்சுலையும் சரி ரொம்ப தெளிவாக இருக்காங்க, சரளமாக இருப்பாங்க. சரல்தா கி நிஷானி ஹை தில் திமாக் போல் ஏக் சமான். அது அடையாளம் என்னவா? அதாவது யோசிப்பது, பேசுவது, செயல் எல்லாமே ஒன்றை போல் இருக்கும். ஏதோ ஒன்று நினச்சேன், ஏதோ ஒன்று பேசினேன், ஏதோ ஒன்று செஞ்சேன், அப்படி இல்லாமல் எல்லாமே ஒன்றாக இருக்கும், சீரானதாக இருக்கும். தில் மே ஏக் போல் மே தூசரா, ஏ சரல்தா கி நிஷானி நஹி ஹை. அப்போ நான் மனசில் ஒன்று வச்சுருக்கிறேன், ஆனால் பேச்சில் ஒன்று பேசுகிறேன். அப்போ கூட நீங்கள் சரளத்தன்மை, அதாவது அந்த நேர்மை நம்மக்கிட்ட இல்லை இல்லையா? சரல் ஸ்வபாவாலே சதா நிர்மாணிச்சித் நிரகங்காரி நிஸ்வார்த்தி ஓத்தே. சரளமான ஸ்வபாவம் உடையவர்கள், இது இந்த பாயிண்ட் முன்னாடி கூட கேட்டிருக்கிறோம். அகங்காரம் இல்லாமல், பணிவுடையவராக, சுயநலம் இல்லாமல் இருப்பார்கள். வே சரல் சித், சரல் வாணி, சரல் விருத்தி, சரல் திருஷ்டி வாலே ஓத்தே. அதே தான் சொல்கிறார். அவங்களோட பேச்சு, அவங்களோட பார்வை, அவங்களுடைய செயல்கள், அவங்களுடைய உள் உணர்வு எல்லாமே எப்படி இருக்குமா? ஒரே சீரானதாக. தேக்கிற சொல்வார்ல பாபா, அது போல் ஒரே சீரானதாக, ரொம்ப ஈஸியாக இருப்பாங்க. அவங்க பெருசாக ஒரு சுமையோட, ஒரு பாரத்தோட முகம் அப்படி சீரியஸாக வச்சுக்கிட்டு அப்படி இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஈஸி நேச்சராக இருப்பாங்க. அதனால் நாம் இதை முயற்சி செய்து பார்க்கலாம். அதாவது நம்முடைய சிந்தனைகள், நம்மளுடைய பேச்சு, நம்முடைய செயல் இது எல்லாமே ஒரே போல சமநிலையுடையதாக இருப்பதற்கு நாம் முயற்சி செய்யலாம். அதை ட்ரை பண்ணும்போது நமக்கு தெரியும் எங்கே வித்தியாசம் வருது. நினைக்கிறேன் ஆனால் அதை சொல்கிறேன்னா, இல்லை அப்போ நான் எதை என்னால் சொல்ல முடியாதோ அதை ஏன் நினைக்கணும்? நினைக்கக்கூடாது இல்லையா? நினச்சதெல்லாம் சொல்லணுங்கிறதும் தப்பு. ஒரு ஆத்மா துக்கப்படக்கூடிய சங்கல்பம் வருதுன்னா, நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பேன், நான் சொல்லிட்டேன், அது ஞானம் இல்லையே. கடுவா பேச்சு, கசப்பான பேச்சு கூடாதுன்னு பாபா சொல்கிறாரு. அப்போது இதை மாற்றுறது இல்லை. அப்போ நான் இனிமையாக தான் பேசி ஆகணும். நான் என்ன பண்ணிக்கிறேன்? இதை மாற்றிக்கிறேன் பாபா. என்னால் பேச முடியாத வார்த்தைகளை நான் எதுக்கு யோசிக்கணும்? அப்போ நான் பேச்சை நல்லா வச்சுக்கணும்னா யோசிக்கிறது நல்லா வச்சுக்கிறேன். இது ரெண்டும் நல்லா இருந்தால் விருத்தி நல்லா இருக்கு, திருஷ்டி நல்லா இருக்கு இல்லையா? அதனால் சரளத்தன்மையை நம்முடைய ஸ்வபாவத்தை மாற்ற சொல்கிறாரு பாபா. ஸ்வபாவத்திலிருந்து சமமானதாக எல்லாவற்றையும் கொண்டு வந்துடுங்க. நல்லது. ஓம் சாந்தி.